ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஜா பூவும் பேரித்தம்பழமும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரித்தம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரோஜாப்பூ இதழ்கள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கிடலாம். இது வீட்டிலையே பூத்த ரோஜாப்பூ, அதனால் இதில் எந்த விதமான பூச்சி மருந்தும் நாங்கள் அடிக்கலை. பேரித்தம்பழத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணீர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரோஜாப்பூவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு கூட இரும்பு சத்து நிறைஞ்சி இருக்கக்கூடிய பேரித்தம்பழமும் சேர்த்துருக்கோம். ரோஜாப்பூ இதழ்களை நான் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 கப்பு தண்ணீர் ஊற்றிருக்கேன். ரோஜாப்பூ இதழ்களை இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த தண்ணீர்லையே போட்டுடலாம். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததுமே ரோஜாப்பூவோட கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்லா கொதித்து கலர்லாம் மாறினதுக்கப்புறமா பேரித்தம்பழம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். பேரித்தம்பழ பேஸ்ட்டும் ரோஜாப்பும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ரோஜாப்பூவே நல்ல மணமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். ரோஜாப்பூ குல்கந்த் வேறு மாதிரி மெத்தடில் தான் செய்யணும். நான் டேட்ஸும் சேர்த்துருக்கிறதுனால இந்த மெத்தடில் செய்துட்ருக்கேன். ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டுருக்குது. இனி நம்ம சீனி போட்டுடலாம். 1 கப்பு சீனி போடணும். ரோஜாப்பூ இதழ்கள் அதிகமாட்டு சேர்த்துருக்கிறதுனால துவர்ப்பாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அதிகமாட்டு இனிப்பு வேணும்னா 1.5 கப்பு சீனி போடணும். நான் 1 கப்பு சீனி போட்டிருக்கேன். ரோஜாப்பூ பொதுவாகவே ரொம்ப நல்லது. அதை எந்த வகையில் சாப்பிட முடியுமோ அந்த வகையில் நீங்கள் சாப்பிட்டுக்கிடலாம். ரோஜாப்பூ இதழ்களை பச்சையாகவும் அப்படியே சாப்பிடலாம். வெந்நீர் குடிக்கக்கூடியவங்களாக இருந்தால் 1 கைப்பிடி ரோஜாப்பூ இதழ்களை போட்டு கொதிக்க வச்சு அதையும் குடிக்கலாம். பால் குடிக்கக்கூடியவங்க பாலில் போட்டும் ரோஜாப்பூ இதழ்களை குடிக்கலாம். சீனி போட்டிருக்கிறதுனால அது லிக்யூடாட்டு மாறிட்டுருக்கு. இந்த தண்ணீர் ஃபுல்லாக வற்றணும். அந்த அளவுக்கு நம்ம அடுப்பில் போடணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டுடலாம். கலர் பார்க்கவே சூப்பராட்டு இருக்குது. தண்ணீர்லாம் நல்லா வற்றி வந்தாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸை சேர்த்துடலாம். ரோஜாப்பூ இதழ்கள் பொதுவாக பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி செய்து வச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகலாம். ஃபைனலாக கொஞ்சமாக சோம்பு தட்டி போட்டிருக்கேன். இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். தண்ணீர்லாம் நல்லா வற்றியாச்சு. போதும். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நட்ஸு டேட்ஸு எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதை அப்படியே கூட சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட முடியலைன்னா பாலில் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். ஆறுனதும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கலரை பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலரில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.